உங்களுடைய சோல்மேட்டை இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் 100% மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் மெடிடேட் பண்ணுற, நீ அப்புறமா பண்ண, இதனால உனக்கு என்ன யூஸ்? ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் தான் எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் எல்லா விஷயமும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஆள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எண்ணங்கள்னு பார்த்தா 90,000 எண்ணங்கள் நம்மளோட மனசுல ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு மெடிடேஷனை நீங்க பண்றது மூலமா உங்களுடைய சோல்மேட்டை இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் 100% மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். என்னடா சொல்கிறேன், இந்த மெடிடேஷன் பண்ணால் என்னால் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அது எப்படி? இந்த மெடிடேஷன் தான் ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த விஷுவலைசேஷன்னால தான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, எனக்கு என்ன தேவைப்படுதோ அது நடக்குது, இந்த அஃபர்மேஷன்னால தான் எனக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நடக்குது, அந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் தான் ஒரு கோர் கான்செப்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விஷுவல் பண்ணாலும் சரி, அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் பாஸ்ட்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை ஃப்யூச்சர்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா? ரெண்டுமே கிடையாது. ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இங்கே இருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது இங்கே இருந்து ப்ரெசண்ட்ல இருந்து தான் அந்த கற்பனையை நம்ம பண்ணுவோம், ப்ரெசண்ட்ல இருந்து தான் அந்த அஃபர்மேஷனை சொல்லுவோம். அப்போ எல்லாமே எங்கே உருவாகுது? ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் தான் எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் எல்லா விஷயமும் நம்மளுடைய எல்லா ஆசைகளும் உருவாக்குது. ஆனால் இதை நம்ம மறந்துட்டு நம்ம எதிர்காலத்திலேயே லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடந்த காலத்திலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பாஸ்ட்லேயும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இல்லாமல் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு நம்ம வரும்போது தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உருவாக்குறோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த மெடிடேஷன் பண்ணணும். இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மனசில் இப்போ இந்த செகண்ட் 11 மில்லியன் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஆள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எண்ணங்கள்னு பார்த்தா 90,000 எண்ணங்கள் நம்மளோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம், அது எல்லாமே திரும்ப நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ எந்த மாதிரியான வைப்ரேஷனில் நம்ம இருக்கோமோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை உருவாகுது. அந்த 90,000 எண்ணங்களில் அதிகபட்சம் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கை அதிகமாக நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த அதிகபட்சம் எண்ணங்களில் நெகட்டிவ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் எதுவுமே நெகட்டிவ் நினைக்கலையே, நமக்கே தெரியாமல் ஆள் மனதில் அந்த நெகட்டிவை கொடுப்போம். இது எப்படி? இப்போ நம்ம பைக் ஓட்டும் போது, பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் வேற எங்கேயும் இருக்கும். கடந்த காலத்தில் இருப்போம், எதிர்காலத்தில் இருப்போம். அந்த பைக் ஓட்டுறது யாரு? ஸ்டில் நம்ம கவனம் இங்கே இல்லைன்னா கூட அந்த பைக்கை நம்ம ஓட்டுற மாதிரி நமக்கே தெரியாமல் நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் அந்த பர்சனை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, மற்ற விஷயத்தையும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அப்போ சிம்பிளாக நீங்கள் மெடிடேஷன் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த 90,000 எண்ணங்கள் கம்மி பண்ணி அந்த மைண்டில் ஓடக்கூடிய தெளிவு இல்லாத எண்ணங்கள், கற்பனை எல்லாமே குறைஞ்சு மனசு தெளிவாகும். அந்த மனசு தெளிவாயிருச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களால் விஷுவல் பண்ணாலும் சரி, அஃபர்மேஷன்ஸ் பண்ணாலும் சரி, உடனே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். இப்போ ஒரு கப் இருக்குது, இந்த கப்பில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, அழுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த அழுக்கு தண்ணியோட ஜூஸை ஃபில் பண்ணி நீங்கள் குடிப்பீங்களா? இல்லை. அப்போ இந்த அழுக்கு தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஜூஸ் ஃபில் பண்ணி நீங்கள் குடிப்பீங்க. அந்த மாதிரி நம்மளோட மனசில் ஆல்ரெடி பல தேவையில்லாத டர்ட்டியான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், லோ வைப்ரேஷனான விஷயங்கள் மனசில் போயிட்டுருக்கு. அதோடு நம்ம பாசிட்டிவாக போடுவோமா? எப்படி இந்த அழுக்கு தண்ணியோட ஜூஸை நம்ம ஊற்ற மாட்டோமோ அந்த மாதிரி இதுலேயே நம்ம போடக்கூடாது. ஏன்? மிக்சடாகி அது நல்லா இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளோட மனசுக்குள்ளே இது எல்லாமே போய் கலந்து நம்மளுடைய ஆள் மனசுக்கே நமக்கு என்ன வேணும்னு புரியாமல், பிரபஞ்சத்துக்கு என்ன வேணும்னு புரியாமல் ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? மனசை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவுபடுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம உள்ளே கொடுக்கும்போது அந்த விஷயம் உடனே ஹேப்பன் ஆகும். அதுக்கு தான் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் எப்படி பண்ணுறது? மெடிடேஷனை என்னன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றுமே இல்லை, நம்ம மூச்சு விடுறத கவனிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். பதில் சொல்லாமல், அதுக்கிட்ட சண்டை போடாமல் என்ன நடக்குதோ கவனிக்கணும். இவ்வளோ தான் மெடிடேஷன். நீங்கள் அமைதியாக சமணங்கால் போட்டு உங்களுடைய கையை முட்டிக்கு மேலே இப்படி ஓப்பனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு கண்ணை மூடி முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல
ஒன்று, நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கலாம். அப்படியே அமைதியாக மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, அமைதியாக மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது. இதுக்கு இடையில உங்களோட மனசு ஏதாவது சொல்லும், இப்போ ஏன் மெடிடேட் பண்ணுற, நீ அப்புறமா பண்ண, இதனால் உனக்கு என்ன யூஸ்? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நான் இப்போ தான் மெடிடேட் பண்ணணும், நான் பண்ணுவேன் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். இந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. நம்ம பதில் சொல்லிட்டா திரும்ப அது வேற ஒன்று சொல்லும், இல்லை இப்படி இல்லை, நீ அப்புறமா பண்ணு, சாயங்காலம் பண்ணு, இல்லை இப்போ தான் பண்ணுவேன், இல்லை உனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குன்னு. அப்படி இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகி நம்ம அந்த ட்ராப்குள்ளே மாட்டிக்குவோம். அப்போ நீ அப்புறம் பண்ணுன்னு சொன்னாலும் நம்ம சும்மா அப்படியே அதை விட்டுட்டு மூச்சு விடுறதை கவனிக்கணும். திரும்ப அது வேறு ஏதாவது பண்ணாலும் மூச்சு விடுறதை கவனிக்கணும். மனசு டோட்டலாக கடந்த காலத்தில் ஒன்று நடந்துருச்சுன்னா அங்கே கூட்டிகிட்டு போனாலும் கவனத்தை மூச்சு விடுறது கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா சில பேருக்கு அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது நமக்கு வரலைன்னா மெடிடேஷன் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரனால தான் நம்ம மெடிடேட் பண்ணி அதை வர வைக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருந்து அதை வர வச்சு வெளியே அனுப்புகிறோம். அப்போது நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நெகட்டிவ் வரும், வர்றது வெளியே போகுது. அப்போ வெளியே போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அந்த நெகட்டிவை நினச்சி பயப்படாமல், பதட்டப்படாமல், அதுக்கு பதில் சொல்லாமல், அதை நம்பாமல், அதுக்குள்ளே மூழ்காமல் அதை அலோவ் பண்ணி வெளியே அனுப்பணும். இதை ஒரு 2-3 நாள் நீங்கள் பண்ண ஒரு 2-3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களோட மனசும் சரி உங்களோட உடம்பும் சரி அப்படியே அமைதியாகிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. காரணம், அந்த எல்லா நெகட்டிவும் உங்கள் மனசை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது போயிட்டாலே உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எதை கற்பனை பண்ணாலும் சரி, என்ன அஃபர்மேஷன் சொன்னாலும் சரி, என்ன ஸ்கிரிப்டிங் செஞ்சாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு உடனே ஹேப்பன் ஆகும். இன்னும் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் ஹேப்பன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ரொம்ப ஈஸியான ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லு. இதன் சில பேரால் நம்ப முடியாமல் இருக்குது. 100கணக்கான பேர் நம்மளுடைய சேனலை, நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸை, நம்மளுடைய பெய்ட் கோர்ஸை ஃபாலோ பண்ணி 100கணக்கான பேருக்கு அந்த ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதை அவங்க வாய்ஸ் நோட்டாகவும் டெக்ஸ்டாகவும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட் ஸ்பிரிச்சுவல் ஹோம் அப்படின்னு. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ், மணி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அவங்க மணி அட்ராக்ட் பண்ணது, ரிலேஷன்ஷிப் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அவங்க அட்ராக்ட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மைதானா, அப்போ நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த அளவுக்கு தெரியாது, இப்போ தான் நான் புதுசு அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரீ கோர்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப். அது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, ஈர்ப்பு விதினா என்ன, மற்ற விதினா என்ன, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு 30 days ஃப்ரீ ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி 30 days ஃப்ரீயாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணாலே நாளைக்கு நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவீங்க. நான் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், நான் அந்த மணி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், நான் அந்த ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு நடக்குதுன்னா இது எல்லாருக்குமே நடக்கும். நான் கல்லை மேலே தூக்கி போட்டாலும் கீழே விழுகும், நீங்கள் கல்லை மேலே தூக்கி போட்டாலும் கீழே விழுகும், யார் கல்லை மேலே தூக்கி போட்டாலும் கீழே விழுகும். இதான் லா ஆஃப் கிராவிட்டி. மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் எதுலையாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜேர்னியை இங்கேயே ஸ்டாப் பண்ணாமல் இந்த வீடியோவும் பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.